ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா மாறன் சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வீராவும் மாறனும் வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னதுமே ராமச்சந்திரன் அப்படியே கீழே விழுந்துருந்தாங்க. அடுத்தது அங்கே என்னெல்லாம் நடக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாறனும் வீராவும் தன்னுடைய வீட்டு நெருப்பை வச்சு விஜி கொளுத்துறதுனால அவங்க வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க. அப்போ மாறன் சொல்கிறாங்க, நாங்கள் என் ஃப்ரெண்டு வீட்டில் நான் தங்கிக்கிட்டு தான், நாளைக்கு நான் வேறு வீடு பார்த்து போயிடுவேன், அப்போ நீங்களாம் வாங்க அப்படின்னு சொல்லவே இது கேட்டதுமே வள்ளி அதிர்ச்சி அடைகிறாங்க. குடும்பத்தில் எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. விஜய் ரொம்பவே வழக்கம் போல் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ வள்ளி சொல்கிறாங்க, என்ன மாறன் இப்படிலாம் முடிவெடுத்துட்டு போகிற, இது உன்னுடைய வீடு, நீ எதுக்காக வேறு வீட்டில் போய் நீ தங்கணும், நீ அப்படிலாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறன் சொல்கிறாங்க, இல்லை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராவா நம்ம போகலாம் அப்படிங்கவும் மாறனும் வீராவும் யார் சொல்கிறதையும் கேட்காம அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ராமச்சந்திரன் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. அப்போ ராமச்சந்திரன் தன்னுடைய பிள்ளைங்களுக்காக தானே நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோம், ஆனால் மாறனும் வீராவும் தன்னை விட்டுட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துருந்தாங்க. அப்போ யாருமே இது கவனிக்கவே இல்லை. விஜயும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருந்துட்டு இருக்கிறாங்க. அம்மா அம்மா அங்கே பாருமா அப்படின்னு சொல்லவும் அப்போ விஜயோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க, என்ன விஜய் ராமச்சந்திரன் கீழே விழுந்துட்டார் அப்படிங்கவும், அப்படியே ஒரு கதை முடியட்டுமா, நீ பார்த்தும் பார்க்காத மாதிரி இரு, என்ன இருந்தாலும் தன்னுடைய மகன் வீட்டை விட்டே போகிறேன்னு சொன்னதுமே தாங்கிக்க முடியாமல் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டார் பார்த்தியா, இப்படி தானே எனக்கும் இருந்திருக்கும், எங்கள் அப்பாவோட கதை முடியும் போது எனக்கு இந்த மாதிரி தானே இருந்திருக்கும், அதே இது நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சுமா அப்படிங்கவும் விஜயோட அம்மா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ எல்லாருமே மாறனையும் வீராவையும் தடுக்கிறதுக்காக இருக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் போகிறதுனால எல்லாருமே அவங்க பக்கமே நின்று பார்த்துட்டு இருக்கனால ராமச்சந்திரன் இப்படி கீழே விழுந்ததை யாருமே கவனிக்கவே இல்லை. அப்போ கண்மணி எதாச்சியா திரும்பவும் இப்படி ராமச்சந்திரன் கீழே விழுந்துருக்கிறத பார்த்துட்டு உடனே ஐயையோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. கண்மணி சத்தம் போட்டதை பார்த்துட்டு எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது ராமச்சந்திரன் இப்படி கீழே பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கிறத பார்த்துட்டு ஐயையோ அண்ணா உனக்கு என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் ஓடவும் எல்லாருமே பதட்டத்தோட ஓட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ மாறன் வீராவும் அவங்களும் பார்க்குறாங்க. பார்த்ததுமே ராமச்சந்திரன் இப்படி இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே கத்தி கதற ஆரம்பிச்சிருந்தாங்க. ஐயோ என்னடா ஆச்சுது, நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதுமே அண்ணன் இப்படி கீழே விழுந்துட்டாருடா அப்படின்னு சொல்லவும் உடனே மாறனும் வீராவுக்கு என்ன பண்ணுறது தெரியல. அடுத்தது பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போகலாம், அப்பாவை உடனே தூக்குங்க அப்படின்னு வள்ளி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அடுத்தது ராமச்சந்திரன் அவங்க தூக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அவங்களுக்கு அதாவது எல்லா வித ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கவோ எல்லாருமே இங்கே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன்டா நம்ம குடும்பத்துக்கு சோதனைக்கு சோதனை, இப்போதான் கண்மணி கர்ப்பமாக இருக்கிறான்னு சொல்லிக்கிட்டு அண்ணன் நம்ம குடும்பமும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம், அதுக்குள்ளேங்க இப்படி நடந்து போச்சுது, யாருக்குன்னு தான் இப்படி பட்டுட்டு இருக்குதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விஜயவும் அவங்க அம்மாவையும் பார்த்து வள்ளி முறைச்சு பார்த்துட்டு இருக்கவும், என்ன வள்ளிச்சித்து எங்களை பார்த்து முறைச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க, இதுக்கெல்லாம் நாங்களா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வள்ளி நீ எதுவுமே எங்கிட்ட பேசாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்போ வள்ளிக்கு அவங்க வீராவோட அம்மா சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க சம்மந்தியம்மா, அழாதீங்க, சம்மந்திக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும்போது எங்க அண்ணன் இப்போ தானே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாரு, கண்மணி கர்ப்பமா இருக்கிறான்னு, அதுக்கிடையில இப்படி மாறனோட வீடு இந்த மாதிரிக்கு நடந்து போச்சுது. அப்புறமா பார்த்தோம்னா மாறனும் வீராவும் வீட்டை விட்டு போறதுக்காக இருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தான் அண்ணன் அப்படியே கீழே விழுந்துட்டாரு. இப்படியே எங்க குடும்பத்துக்கு சோதனைக்கு மேல சோதனை வரணும், நம்ம கொஞ்சம் கூட நம்மளை சந்தோஷமாவே இந்த கடவுள் இருக்க மாட்டான் போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி கதறி அழுதுகிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அப்போ அவங்க செக் பண்ணிட்டு சொல்றாங்க, இவர் இன்னும் கொஞ்ச நேரத்துல கண் முழிச்சிருவாரு, நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஆனா அதிர்ச்சியான தகவல் எதுவுமே அவருக்கு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே பார்த்தோம்னா எல்லாரும் கொஞ்சம் சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. ராமச்சந்திரன் நல்லாயிட்டார் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா அவங்க ராமச்சந்திரன் கண்முழிக்கவும் எல்லாருமே அவங்கள சூழ்ந்து நின்றுட்டு இருக்கும்போது அண்ணா உனக்கு ஒன்றும் ஆகாதுன்னா என்னன்னா எங்களை கொஞ்ச நேரத்தில் நீ பயமுறுத்திட்டு அப்படின்னு சொல்லவும் அப்போ ராமச்சந்திரன் மாறனையும் வீராவையும் பார்க்குறாங்க. பாரு அண்ணா உங்க ரெண்டு வரையும் தான் பார்க்குறாரு, நீங்க ரெண்டு பேரும் போங்க, நம்ம வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொல்லுங்க அண்ணங்கிட்ட அப்படின்னு சொல்லவும் உடனே மாறனும் வீராவும் அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் எதுவுமே பேசாம அவங்க நிற்கவும் அப்புறமா அவங்களுக்கு அழுகையா வருது போலுக்கு, அதனால மாறன் வெளியே அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வெளியே வந்துடவும் அடுத்து பார்த்தோம்னா வீரா வரும்போது ராமச்சந்திரன் வீரா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா அப்படிங்கிறாங்க. உடனே வள்ளி சொல்றாங்க, வீரா அண்ணி மட்டும் அண்ணன் பக்கத்துல இரு, அண்ணன் உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றாருல, நாங்களாம் வெளியே நிக்கிறோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராமச்சந்திரன் வீரா கிட்ட சொல்றாங்க, வீரா நீங்க ரெண்டு பேரும் எங்களை விட்டுட்டு போயிடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லவும் இப்போ வீரா மாமா நீங்க அப்படிலாம் நினைச்சு கலங்காதீங்க மாமா அப்படிங்கும்போது எப்படிமா நான் கண்கலங்காம இருக்க
முடியும். என்ன இருந்தாலும் சரி தான், எனக்கு மாறனை பிடிக்காத மாதிரிக்கு நான் வெளியே நான் சொன்னாலும் எனக்கு மாறன் தான் ரொம்ப பிடிக்கும். அதேமாரிக்கு ஒன்றையும் எனக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த வீட்டுக்கு வந்து மருமக கிடையாது, மகளாக்கும் நீ. உங்கள் 3 வரையும் நான் அப்படி தான் நினச்சிட்ருக்கிறேன். நம்ம குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி தான், ஆனால் நீ மட்டும் ரொம்பவே பொறுப்போட எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்காக இருப்போம்மா. அப்படி இருக்கும்போது நீயே வீட்டை விட்டு போனேன்னா எப்படியாக்கும். மாறன் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு அவன் பொறுப்போடு இருக்கிறான்னா அதுக்கு நீ தானம்மா காரணம். உனக்கு வீடு போனால் என்ன, ஏன் நீ இந்த வீட்டில் இருக்க மாட்டியா என்ன? நீங்களாம் அப்படி போகிறதுக்காகவா, நான் வந்து பார்க்கறதுக்காகவா நான் இங்கே இருந்துகிட்ருக்கிறேன். அப்படி மட்டும் நீங்கள் யாராவது போனீங்கன்னா அதுக்கப்புறமா என் கதையே முடிஞ்சு போயிருமா, நான் உயிரோடு இருக்கவே நம்ம விரும்பலாமா அப்படின்னு சொல்லவும், அவன் அம்மா போனதுக்கப்புறமா இந்த பிள்ளைங்களையும் பார்த்துட்டு அதே மாதிரிக்கு வள்ளியும் வந்து தன்னுடைய பிள்ளைங்களாக தான் இவ்வளோவெல்லாம் எல்லாத்தையும் வளர்த்தா. அப்படி இருக்கும்போது உங்கள் எல்லாருக்காக தானம்மா நான் இருந்துகிட்ருக்கிறேன். நீங்கள் எல்லாத்துல வந்து ஒருத்தர் போனால் கூட என்னால் தாங்கிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், அப்படி நீங்கள் போகிறதா இருந்தால் நான் உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே வீரா வந்து கண் கலங்கிட்டு, என்னம்மா நீங்கள் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் வீரா, இன்னும் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது. என் கூடயே நீங்கள் இருக்கதா சொன்னால் மட்டும்தான் என் உடம்பு நல்லாகும். அப்படி இல்லைன்னா என்னுடைய உடம்பே நல்லாகாதுமா, என் கதை முடிஞ்சு போயிடும். நானும் காவேரியோடய போயிருந்தோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே வந்து வீரா சொல்கிறாங்க, மாமா உங்களை விட்டுட்டு நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், உங்கள் கூட இந்த வீட்டில் தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லவும், இது கேட்டதுமே ராமச்சந்திரன் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா விஜயை தான் காட்டுறாங்க. என்னதுமா அவர் வந்து வீராவை தனியாக அழைச்சி பேசிட்டு இருப்பாரு, என்ன பேசிட்டு இருப்பாரு அப்படிங்கும்போது, எனக்கு என்னடி தெரியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஜயோட அம்மா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நர்ஸு வராங்க. அப்போ வந்து அவங்க வீரா கிட்ட சொல்கிறாங்க, அவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படிங்கும்போது உடனே வீராவும் சரி அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா வந்து வள்ளிக்கிட்ட சொல்கிறாங்க, நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம், உங்கள் கூட தான் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படிங்க. இது கெட்டதுமே குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறன் வீராவை பார்க்கும்போது வீராவும் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையசைக்கிறாங்க. இதை கேட்டு விஜய் அதிர்ச்சி